ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ ரீசெண்டாக நான் திருப்பதிக்கு நான் போயிருந்தேன் பார்த்தீங்களா, அதோட சீரீஸில் இது 5th வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கோவிந்தராஜசுவாமி டெம்பிள் சொல்லிட்டு, நம்ம ரயில்வே ஸ்டேஷன் இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா பெரிய குளம் கூட இருக்கும் பாருங்கள். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக அதை விசிட் பண்ணியிருப்பீங்க. அந்த கோவிந்தராஜசுவாமி டெம்பிள் விசிட் பண்ணலான்னு பார்த்தப்ப கூட்டம் கொஞ்சம் நிறையவே இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் அது நான் போகலை. ஆனால் அந்த என்ட்ரன்ஸ்க்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஆஞ்சநேயர் கோயில் இருந்தது. இந்த ஆஞ்சநேயர் கோயில் எப்பயுமே நான் வெளியில் இருந்து தான் நான் பார்த்தது உண்டு, நான் உள்ளே போனது கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா எங்கள் ரிலேட்டிவ் கிரகப்பிரவேசத்துக்கு நான் போயிருந்தேன் இல்லையா, அங்கேருந்து ரிட்டன் வரப்போ அந்த ஷேர் ஆட்டோ மாதிரி தான் நான் ஏறி இருந்தேன். அவங்க கடைசியாக ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு போய் விடுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இது நான் ஆட்டோவில் போகிறப்பவே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆஞ்சநேயர் கோயில் கண்ணில் தென்பட்டது. ரொம்ப அழகாக இருந்தது. கண்டிப்பாக விசிட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் அங்கேயே இறங்கிட்டு இந்த ஆஞ்சநேயர் கோயில் உள்ளே நான் போயிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஆஞ்சநேயர் பக்த ஆஞ்சநேயரை காட்சி கொடுக்குறாரு. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ உள்ளுக்குள்ளே அந்த சிலைகள் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக செதுக்கி இருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த ஆஞ்சநேயர் கோயில் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்தம்பம் எல்லாமே இருக்கும் இல்லையா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப உள்ளே போயிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப உள்ளே இருந்திருக்கு. ஸோ ரோடு பெருசாக பார்த்தீங்கன்னா அந்த கோயில் கொஞ்சம் பள்ளத்தில் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தரையெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த தரை எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்தம்பத்தை நல்லாவே மறைச்சி போச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் ஃபுல்லாக வீடியோஸ்லாம் எடுக்க முடியல. அது அலோட் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் திருப்பதி போனீங்கன்னா அந்த கோவிந்தராஜசுவாமி டெம்பிள் விசிட் பண்ணுங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா சயன குளத்தில் பெருமாள் காட்சி கொடுப்பாரு. அந்த கோயிலோட என்ட்ரன்ஸில் ஆப்போசிட்டில் இருக்க இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் நீங்கள் போயிட்டு வாங்க. நல்லா இருந்தது. ஸோ அந்த ஆஞ்சநேயர் கோயிலை சேவிச்சுக்கிட்டு நான் வெளியில் நடந்து தான் வந்தேன். அப்படி நடந்து வந்தால் பார்த்தீங்கன்னா இங்கே ரயில்வே ஸ்டேஷன் இந்த ரூட்டில் அந்த வியூஸ் எல்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஸ்டாப்பிங்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பஸ் வரும். எவ்ரி 1 hour வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த பஸ் ஏறி நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்ரீவாரி மெட்டு என்ற இடத்துக்கு நான் போக போகிறேன். அங்கே போய் இறங்கினதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மலையை ரொம்ப சிம்பிளாக நம்ம ஜஸ்ட்டு ஒரு 1.5 to 2 hours பார்த்தீங்கன்னா நம்ம ஏறிடலாம். இதுக்கு முன்னாடி நான் ஸ்கூல் படிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீவாரி மெட்டுக்கு நான் போயிருந்தேன். அப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீ பஸ் தான் நான் ஏறி இறங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் ஃப்ரீ பஸ் கிடைக்கலன்னா கூட பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம காசு கொடுத்து நம்ம பஸ்ஸில் கூட நம்ம போய் இறங்கலாம். ஸோ பஸ்ஸில் நம்ம காசு கொடுத்து போகிறப்ப நமக்கு 75 rupees 80 rupees சார்ஜ் பண்ணுவாங்க போல். ஆனால் இந்த ஃப்ரீ பஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே 25 kilometers அவே இருக்குதுங்க. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா டிடிடி இந்த ஃப்ரீ பஸ் இருக்கிறதுனால நம்ம அதில் ஏறி உக்காந்தோம்னா அவங்க கரெக்டாக அந்த ஸ்ரீவாரி மெட்டு இடத்துல நம்மளை போய் கொண்டு போய் விட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து போகலாம். இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற கூட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி வெளியில் நிற்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அவங்க பஸ் பிடிச்சி திருமலைக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். கூட்டம் என்னவோ நிறைய தாங்க இருந்தது. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா தரிசனம் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக நல்லாவே வெல் ஆர்கனைஸ்டாக வச்சுருந்தாங்க. அது சம்மந்தப்பட்ட வீடியோ எல்லாம் கூட நான் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான். யூஸ்ஃபுல்லான தகவல்கள் எல்லாமே என்னுடைய வீடியோஸில் இருக்க தான் போகுது. ஸோ முழுக்க என்னுடைய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். அந்த ரயில்வே ஸ்டேஷன் இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பில்டிங்கு. நீங்கள் அங்கே கூட லாக்கர்ஸ் ரூம் எல்லாம் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் அங்கே தங்கிட்டு அங்கே லோக்கல் டெம்பிள்ஸ் எல்லாம் கூட நீங்கள் விசிட் பண்ணலாம். அங்கே லோக்கல் டெம்பிள்னு பார்த்தீங்கன்னா கபில் தீர்த்தம் இருக்குது, இஸ்கான் டெம்பிள் இருக்குது, கோதண்ட ராமசுவாமி டெம்பிள் இருக்குது, அதுக்கப்புறம் திருச்சானூர் அலுமேலு மங்காபுரம் இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது இல்லையா. இப்போ கூட புதுசாக ஏதோ ஒரு பெருமாள் கோயில் கூட அங்கே கட்டியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நீங்கள் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அப்பலைய குண்டா, நாராயணவனம் இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்கு தான். நீங்கள் அதுக்கெல்லாம் கூட நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு வரலாம். அதனால் அங்கே தங்கிக்கிறதுக்கு இந்த விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸு, அதுக்கப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியில் வந்த உடனே அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்னு இருக்குது. அந்த காம்ப்ளெக்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா பிரம்மாண்டமாக பெருசாக பல வருஷத்துக்கு முன்னாடியே கட்டி வச்சுருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு போனால் எங்கே வேணாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நல்லா சொஃபஸ்டிகேட்டடாக நம்ம தங்க முடியும். ஸோ லாக்கர்ஸ் அவைலபிளாக இருக்குது, ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது, எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. ஃப்ரீ ஃபுட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஃப்ரீ பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா பெனிஃபிட்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுனால இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பெருமாளோட அருள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும் இல்லையா. அதனால் நான் சொல்ல வரேன். ஸோ 2 ஆப்ஷன் தான். திருப்பதி போனால் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அஃபோர்டபுளாக
காஸ்ட்டு வந்து ரொம்ப கம்மியாக வந்து செலவும் பண்ணலாம், அதே நேரத்தில் எதுக்கு எடுத்தாலும் வந்து காசு செலவும் பண்ணலாம். ஸோ ஆட்டோக்காரன் வந்து நிற்பான், ஜீப்காரன் வந்து நிற்பான், இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் இருக்கும். அதில் எங்கேயாவது எக்கு தப்பாக போயிட்டு பழைய சாப்பாடு, பழைய இட்லி சாம்பார் எல்லாம் கூட காஸ்ட்லியாக வந்து விற்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து கொடுத்து நம்ம சாப்பிட்ற மாதிரி அமையும். அதனால் திருப்பதியை பொறுத்தவரையும் ஒன்று செலவானால் நிறையவே செலவு ஆகும், இல்லைனா செலவே ஆகாது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அங்கே வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து அந்த டிடிடி வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணி வச்சுருக்குது. அது தெரிஞ்சுக்காதவங்களுக்கு பிரச்சனை, தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து நம்ம காசு வந்து மிச்சம் பிடிக்கலாம். ஸோ சாமிக்கு போகிறப்ப பார்த்திங்கன்னா சாமியை நிம்மதியாக வந்து சேவிச்சுக்கிட்டு வரலாம். ஸோ ஈவன் இந்த ஃப்ரீ பஸ் ஏறி நம்ம இங்கே கபிலி தீர்த்தம் வேணும்னா கூட நம்ம இறங்கிக்கலாம் போல். இது அந்த ரூட்டில் தான் போகுது. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் அந்த சீனரி எல்லாமே. அந்த கபிலி தீர்த்தம் அந்த கோயிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த நந்தி வந்து இருக்கும். அந்த நந்தி சர்க்கிளை கிராஸ் பண்ணி தான் இந்த பஸ் வந்து போகுது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸு, இந்த ஃப்ரீ பஸ் பிடிச்சிங்கன்னா நீங்கள் கபிலி தீர்த்தம் வந்து நீங்கள் சேவிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அலிப்பிரி வந்து இறங்கிட்டு அலிப்பிரி மார்க்கமாக கூட நீங்கள் நடந்து போகலாம். இதெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா இது கடைசியாக அந்த ஸ்ரீனிவாச மங்கபுரம் போகுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாரிமெட்டு வரையுமே போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா திருப்பதிக்காக. ஸோ கிட்டத்தட்ட இந்த ரூட்டில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பிளேசஸ் வந்து வருது. அந்த அலிப்பிரியை தாண்டி வந்து லெஃப்ட் எடுத்து போனாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே பாருங்கள் எத்தனை வீடுங்க இருக்குது. அது நல்லா வந்து சிட்டியாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாங்காக இருந்தது. இது என்னடா இது இவ்வளோ பிளாங்காக இருக்கேன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஊர் இருக்குது, அங்கே வந்து அத்தனை மக்கள் வந்து கூடி வந்திருக்காங்க. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா திருப்பதி லிமிட்குள்ளே வந்து வந்துடுச்சான். ஸோ திருப்பதி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு ஈக்குவலாக வந்து இருக்குது. நல்ல பெரிய பெரிய பிரிட்ஜஸ், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப பிரமிக்கத்தக்க வகையில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாச மங்கபுரம் அந்த ஸ்டாப்பிங்னு நினைக்கிறேன். ஸோ நான் டக்குன்னு அங்கே வெளியில் இறங்கி நான் வந்து அந்த வீடியோலாம் எடுக்க முடியல. நான் எங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தேனோ அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு கிளான்ஸ் வந்து நான் எடுத்திருந்தேன். அதனால் அந்த ஸ்ரீனிவாச மங்கபுரம் அந்த கோபுரம் அதெல்லாம் நல்லா தெரியுதான்னு தெரியல. கொஞ்சம் வந்து அந்த பக்கம் போயிட்டு நம்ம வந்து எடுத்துருக்கலாம். பட் கூட்டம் இறங்குறவங்க ஏறுறவங்கலாம் இருக்காங்க இல்லையா, அதனால் டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லிட்டு நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம உட்காந்த இடத்துல இருந்தே நான் வந்து எடுத்திருந்தேன். ஸோ அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால் இந்த ஃப்ரீ பஸ் பிடிச்சி நம்ம இந்த பிளேசஸ் எல்லாம் வந்து நம்ம ஈஸியாகவே நம்ம ஒரு பைசாக்கு செலவு இல்லாமல் நம்ம வந்து சாமியை வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம சேவிச்சுக்கலாம். அதனால் திருப்பதிக்கு போயிட்டு உண்டியில் கோடிக்கணக்கில் தான் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து அருள் புரிவார்னா கண்டிப்பாக அப்படி கிடையாது. நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் வந்து யாரையுமே ஏமாற்றாமல் சம்பாதிச்சு அதில் ₹1 ₹10 நீங்கள் வந்து உண்டியில் போடுறப்ப கூட பார்த்தீங்கன்னா அந்த கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அருள் புரிவாருன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இப்போ இந்த பஸ் ரூட்டில் வந்து நான் போகிறப்ப எடுத்த அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் தான் நான் இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கவே இருக்காது. அந்த ஸ்ரீனிவாச மங்காபுரம் சொல்லுவாங்க பாருங்கள், அது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃப்ரீ பஸ் ஏர் வந்து நீங்கள் இறங்கலாம். ஸோ அது கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேவிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரீ பஸ் பிடிச்சி மறுபடியும் அங்கேருந்து அந்த ஸ்ரீவாரிமெட்டு போய் இறங்கிட்டு அங்கேருந்து நம்ம வந்து பயணத்தை வந்து தொடங்கலாம். ஆனால் நான் வந்து போன நேரம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து 4:35 வந்து ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இது கடைசி பஸ்ஸுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கடைசி பஸ்ஸில் நம்ம போயிட்டு அந்த ஸ்ரீனிவாச மங்கபுரம்லாம் இறங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே சாமியெல்லாம் சேவிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் லேட் ஆகிடும். அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா வீணாக போயிடும். அங்கே எங்கேயாவது வந்து தங்குற மாதிரி ஆகிடும். அங்கே வந்து கம்ஃபர்ட்டும் இருக்காது, ஜனங்க கூட்டம்லாம் கூட அந்தளவுக்கு ஒன்றும் இருக்காது. அதனால் எக்கு தப்பாக போயிட்டு எங்கேயாவது மாட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்ரீனிவாச மங்கபுரம்லாம் இறங்கலை. இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்த ஞாபகம் வந்து இருக்குது. அதனால் அது போதும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைட்டாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ பஸ் பிடிச்சி நான் ஸ்ரீவாரிமெட்டு தான் நான் இறங்கினேன். அங்கே இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் வந்த ஒரு சில கூட்டம், அதுக்கப்புறம் அங்கே ஆல்ரெடி வந்து அக்யூமுலேட் ஆகிருந்த ஒரு சில கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மலை ஏற ஆரம்பித்தோம். ஒன்றும் பெருசாக கூட்டமெல்லாம் இல்லைங்க, எண்ணி வந்து சொல்லிடலாம் வெறும் 100 பேர்கிட்ட தான் வந்து அங்கே நாங்கள் மலை ஏறுற மாதிரி இருந்தது. ஸோ இந்த ஃப்ரீ பஸ் ஏறுறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க அந்தந்த இடத்துல வந்து இறங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த ஸ்ரீவாரிமெட்டு போகிற ரூட்டில் கூட பார்த்திங்கன்னா நிறைய கோயிலுங்க, சின்ன சின்ன கோயிலுங்க கூட வரதான் செய்யுது. அதில் ஒரு சிலது வந்து என்னால் எடுக்க முடியல டக்குன்னு. இப்போ பார்த்துருப்பீங்க பாருங்கள், அது ஏதோ ஆஞ்சநேயர் கோயில் போல். அங்கே கூட பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து இறங்கினாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த ஃப்ரீ பஸ் ஃபெசிலிட்டியை வந்து கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அங்கே இருக்கவங்களுக்கு இது வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பல வருஷத்துக்கு முன்னாடி இதை வந்து அந்த டிடிடி அரேஞ்ச் வந்து பண்ணி தான் வச்சுருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மூலமாக அது எல்லாருக்கும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்ரீவாரிமெட்டு வந்து இறங்கியாச்சு. ஓ தரிசனே பார்க்குறாங்க, கூட்டமே இல்லை.
இதெல்லாம் தாண்டி அந்த ஸ்ரீவாரிமெட்டு அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போகிற நேரம் பார்த்திங்கன்னா மலை வந்து வருது பாருங்கள். அந்த மலையோட ஷேப்பு பெருமாளோட முகத்தை பார்க்குற மாதிரியே இருந்தது. பெருமாள் வந்து சைடில் நம்ம அந்த முகத்தை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மூக்கு, அந்த வாய், அந்த கண், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மலையில் நல்லாவே தெரிஞ்சது. அது எல்லாருமே வந்து காமிச்சு வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது. ஒரு மலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான உருவம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபார்ம் ஆகிருக்குதுன்னா அதுவே பார்த்திங்கன்னா அதிசயமாக தான் இருக்குது. ஒரு முகத்தை வந்து அது ரிசம்பிள் பண்ணுது. அது பெருமாள் முகமாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. நான் என்ன வந்து பயந்தேன்னா ஆல்ரெடி வந்து லேட் ஆகிக்கிட்டு இருக்குது. நம்ம வந்து 4:45 அந்த 5:30 அந்த ரேஞ்சு தான் நம்ம வந்து அங்கே ரீச் ஆகும். அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு வந்து அங்கே அலோவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து அந்த ஃப்ரீ பஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா, அங்கே வந்து தள்ளு வண்டியில் வேர்க்கடலை அதெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 8 மணி வரையுமே வந்து அலோவ் பண்ணுவாங்க, பிரச்சனை இல்லை, கூட்டம் வந்து போய்கிட்டே தான் இருக்கும், 1-2 பேராவது கண்டிப்பாக போவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே போல் தான் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீவாரிமெட்டு சைடும் பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து ஓரளவுக்கு இருக்க தான் செஞ்சது. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தனியாக போகிற மாதிரி ஒரு சில இடத்துல வந்து அமைஞ்சது, பட் பிரச்சனை இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அங்கங்கே கேமரா வச்சுருக்காங்க. அது பத்தாதுன்னு அந்த லவுட் ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா திருமலையில் நாத நிரஞ்சனம் சொல்லிட்டு ஒரு மேடை வந்து இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரவச்சனம் அதெல்லாம் நடக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா லைவ் டெலிகாஸ்ட் வந்து பண்ணுவாங்க. அதோட அந்த வாய்ஸ் ஓவர் கூட பார்த்தீங்கன்னா அந்த லவுட் ஸ்பீக்கரில் வந்து வந்துக்கிட்டே தான் இருந்தது. அதனால் நம்ம கூட யாரோ வந்து இருக்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சே தவிர அங்கே வந்து கூட்டம் யாரும் இல்லை, நம்ம தனியாக போகிறோம்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் ஃபீல் ஆகலை, பயமெல்லாம் இல்லை. இப்போ நீங்கள் இந்த வீடியோ கிளிப்பிங்ஸில் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லக்கேஜ் எல்லாம் கூட நம்ம டெபாசிட் பண்ணலாம். இது கூட ஃப்ரீ சர்வீஸ் தான். நம்ம ஆதார் கார்டு வந்து கேட்குறாங்க, நம்ம ஃபோன் நம்பர் வந்து கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அது எல்லாமே லக்கேஜ் எல்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம செருப்பெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா கவரில் போட்டுட்டு நம்ம லக்கேஜ்குள்ளேயே நம்ம போட்டு விட்டுட்டோம்னா வெளியில் வந்து ஒரு வண்டி வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த வண்டியில் வந்து போட்டுவிட சொல்கிறாங்க. அந்த நம்ம வண்டியில் போட்டு விட்டுட்டா நம்ம அங்கே மலை ஏறத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா வித்தின் 2 hours அங்கே வந்து நம்மளுக்கு ரீச் ஆகிடுது. நம்ம அந்த லக்கேஜ் எடுத்துக்கிட்டு நம்ம உடனே பார்த்தீங்கன்னா சாமியை சேவிச்சுக்கிறதுக்கு அங்கே லாக்கரோ ரூம்ஸோ எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கிளம்பிடலாம். ஆனால் அவங்க கொடுக்குற அந்த டோக்கன் வந்து நம்ம பத்திரமா வச்சுக்கணும். அந்த டோக்கனை வந்து நீங்கள் தொலைச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட அந்த லக்கேஜை வந்து நீங்கள் வந்து திருப்பி வாங்குறது போதும் ஆகிடும். கண்டிப்பாக வந்து கொடுக்க மாட்டாங்க. அந்த டோக்கனை பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ மலை ஏறத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த கடை எல்லாம் இருக்குது. அந்த கடை எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே டபுள் ரேட்டாக இருக்குது. ஒரு 10 ரூபாய் ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதனால் எந்த பொருள் வாங்கினாலுமே அதுக்கு வந்து ஒரு 10 ரூபாய் கூட தான் வந்து விற்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.